கடந்த 2 நாளா கோயம்புத்தூரே அதிருது. சென்னையில இருந்தே நம்ம தலைவர் கோயம்புத்தூர் வர்றதுக்கு 1 மணி நேரம் தான். ஆனா அந்த ஹோட்டல்ல இருந்து இந்த மண்டபம் வர்றதுக்கு 18 நிமிஷம். ஆனா இங்க வர்றதுக்கு 2.5 மணி நேரம். அதுதான் நம்ம வெற்றி தலைவர் தளபதி. இதுக்கு பேரு பப்ளிக் நியூசன்ஸ். அத பெருமையா பேசிட்டு இருக்கு. இந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் கூட 1 ரூபா கூட கொடுக்காம தான் வந்துக்கிறீங்க. சத்தியமா ஒருத்தர் கூட 1 ரூபா கூட கொடுக்காம தான் சத்தியமா வந்துக்கிறீங்க. நம்ம வந்து ஒரு இந்த 2026ல தலைவரை இதே மாதம் இதே நாள் அடுத்த வருஷம் நம்ம முதலமைச்சரை உட்கார வைக்க போறோம். அதுதான் நம்மளோட இழுக்கு. புரியுதுங்களா? நான் இன்னொன்னு சொல்லுறேன். இப்போ நம்ம ஒரு தொகுதியில 80,000 வீடு இருக்குது. அந்த 80,000 வீடுல ஒரு ஓட்டு வந்துச்சுனாலே நமக்கு வந்து 80,000 ஓட்டு வந்துடும். ஒரு அம்மா என்னாண்ட வந்து சொல்லிச்சு, என் புருஷன் என்ன யாருக்கு வேணா ஓட்டு போட்டோம், ஆனா நானு இவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னுச்சு. அது நான் கணக்கு வச்சு பார்த்தேன். அப்ப 80,000 வீட்டுல 80,000 ஒரு ஓட்டு வந்துச்சுன்னா 80,000 ஓட்டு வாங்கிடுவோம். நாம தான் ஜெயிக்கிறோம். சரிங்களா? அப்புறம் உங்க ஒழுக்கம் என்னான்னு நம்ம தலைவருக்கு தெரியும். நீங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். சேர் ஏன் எடுக்கிற அண்ணினா மாறு. நான் சேர் ஏன் எடுக்கிற சேர கீழே வை சொன்ன. சேர கீழே வை. வேணாம், சேர்ல கீழே வை. சேர கீழே வை. அங்க ஏன் கரண்ட் பாக்ஸ்ல ஏறுற? எலக்ட்ரிசிட்டி அங்க இருக்குது. அங்க எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது. இறங்கு. நண்பா அந்த பக்கம் போகாதீங்க நண்பா, கீழே இறங்க. அங்க ஒயர்லாம் போகுது, அங்க போகாதீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. ஒரு 3 மணி நேரம் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். இந்த பக்கம் வந்துருங்க. பின்னாடி வந்துருங்க. எல்லாரும் பின்னாடி வந்துருங்க. சாப்பிட்டா சொல்லுங்கண்ணா.